யோசிச்சு 100 கடைகள் வச்சார். கோவிட் வந்து மீண்டும் நான் விவசாயம் தான் பண்ணணுமா அப்படின்னு நினைச்சாருல்ல. இருந்த போதிலும் விடாமுயற்சியோட உழைத்ததனால் இன்றைக்கு உலகம் ஃபுல்லாக கடை வச்சிருக்கிறார். இதுதான் இந்தியர்களின் மகத்துவம், தமிழர்களின் மகத்துவம். அதனால் இன்றைக்கு இவ்வளவு இந்தியர்கள் கூடி ஒரே நோக்கத்தால கூடியிருக்கிறது எனக்கு பெருமை. மலேசியா நாட்டில் நாங்க ஒரு சின்ன ஜனத்தொகைத்தான் இருந்தாலும் இவ்வளவு இந்தியர்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக தமிழர்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். மலேசியாவில் பல வியாபார வாய்ப்புகள் உண்டு. வாழ வந்தவர்கள் கிடையாது. 200 வருஷத்துக்கு முன்னுக்கு வாழ வந்திருந்தாலும் அந்த நாட்டை வாழ வைத்தது தமிழினம், அந்த காட்டை நாடாக்குனதும் தமிழினம் தான். அதனால தமிழன் என்று சொல்றதுல எனக்கு ரொம்ப பெருமை. அந்த பெருமை உங்களுக்கும் இருக்கிறதுனாலதான் நீங்களும் இன்னைக்கு வந்து இங்க கூடி இருக்கீங்க. இல்லைன்னா நீங்களும் வந்திருக்க மாட்டீங்க. ரொம்ப ஒரு சந்தோஷம். கொஞ்சோண்டு என்ன பத்தி நான் சொல்லிக்கிறேன். மலையா மண்ணில் அன்றைக்கு கூலியாக வந்தவர்கள் எல்லாமே இன்னைக்கு நல்லா இருக்காங்க. ஐயா சீனிவாசராஜாவுக்கு தெரியும், உங்க பார்ட்னர் மலேசியாக்காக தான். அவரோட பேக்ரவுண்டும் உங்களுக்கு தெரியும். எனக்கும் தான் ஸ்ரீ ரமேஷ்க்கும் ஒரே பேக்ரவுண்ட் தான். ஏழையின் குடும்பத்தில் வந்தவர்கள் தான் நாங்களும். பிறப்பில் பணக்காரர்கள் கிடையாது. தன்னம்பிக்கை உண்டு. எப்படியும் நீ பொழைச்சிக்கூட அப்படின்னு நம்மளே பார்த்து சொல்லிக்கணும். இந்த நம்பிக்கையின் பேரால் தான் இன்றைக்கு வரைக்கும் நாங்களும் பேர் போட்டுக்கிட்டு இருப்போம். அந்த நாட்டுல பெரிய அளவுல கண்டிப்பாக சாதனை பண்ண முடியும். தன்னம்பிக்கை என்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்ததுன்னா பல விஷயங்கள் நம்ம சாதனை பண்ணலாம். ஒற்றுமை, தன்னம்பிக்கை.